அன்பு தோழர்களே, நம்முடைய நோக்கம் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை என்பது அண்ணன் திருமாவளவன் அவர்களை எதிர்ப்பது என்பது அல்ல. நமக்கான உரிமையை கேட்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம். குறிப்பாக பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் தேசியம் பேசுகின்ற யாராக இருந்தாலும் மாநில அரசுகளுக்கு ஒரு உரிமை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை வரவேற்கத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்ற ஒரு நிலைமையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த நோக்கத்திற்கு எதிராக தடைக்கல்லாக இருக்கின்ற சில தலைவர்களை நாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் தானாகவே வந்து விடுகிறது. நாம் அந்த நோக்கத்திற்காக நடத்தவில்லை என்றாலும் கூட தவிர்க்க முடியாமல் சொல்லி செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த மக்கள் கடைக்கோடியில் இருக்கின்ற மக்கள் என்பதற்கு ஜனார்த்தனம் கமிஷன் அவர்களுடைய பல புள்ளி விவரங்கள் தான் நமக்கு இங்கே உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். எம்பிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாக்டர் படிப்பில் 2008 இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அருந்ததியர் மக்கள் மாணவர்கள் பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறுமனே 7 பேர் தான் 2008. ஆனால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கிடைத்த 2009ஆம் ஆண்டு இந்த 7 பேர் என்கிற நிலைமை மாறி 56 பேர் 2009 அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் டாக்டர்களாக நம்முடைய மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம்! என்ஜினியரிங் படிப்பில் தமிழ்நாடு முழுவதிலும் வந்து வெறும் 125 பேர் தான் நம்ம ஆளுங்க 2008 வந்தாங்க. ஆனால் உள்ஒதுக்கீடு கிடைச்ச அந்த 2009ஆம் ஆண்டு 1150 இடங்கள் SCA என்று சொல்லக்கூடிய அருந்ததிக்கு கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, SCAல 125 இடங்கள் இருந்து 1150 இடங்கள், 1000 இடங்களுக்கு மேலாக அதிகமாக கிடைக்கிறது. அதே போல சட்டக்கல்வியில அருந்ததியர் மாணவர்கள் 2008 வெறும் 7 பேர் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் 2009 சட்டக்கல்வியில 70 பேர் பயனடைந்தார்கள். 10 மடங்கு அதிகம். 7லிருந்து 70 பேர் அதிகமாக பயன்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நாம் தமிழ்நாட்டிற்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி. அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீடு கேட்கின்ற தேவை என்பது எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள். கக்கூஸ் கழுவிட்டு இருக்கிறான், சாக்கடை அள்ளிட்டு இருக்கிறான், மலம் அள்ளிட்டு இருக்கிறான். நீங்க போய் கோடிப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒற்றை கொடை தான் இருக்கும். வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அந்த ஒற்றை கொடையின் கீழே உட்கார்ந்து போற வர்றவங்க காலையெல்லாம் பார்த்துட்டு செருப்பு தச்சுக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது பிஞ்ச கால் வருதா, செருப்பு வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பான். நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. செருப்பு தைக்கின்ற நம்முடைய தோழனுடைய பிள்ளை நாளை இந்த வீதிகளில் செருக்கோடு நடக்க வேண்டும், தைரியமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு அந்த மரியாதை கிடைக்காது. நம்முடைய கல்வி என்கிற அந்த ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட வந்து எந்த விதத்திலும் பிரிக்க முடியாத ஒரு சொத்தாக நம்மிடம் இருக்கிறது. அப்படி கல்வியில் இந்த இடஒதுக்கீடு வந்திருக்கிறது. வேலை வாய்ப்புகளிலே அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஜனார்த்தனம் கமிஷனுடைய புள்ளி விவரத்தின்படி நாம 3% 2.85 சொல்றாங்க கரெக்டா. ஆனா 3% ரவுண்டா சொல்றாங்க. அந்த 3% என்பது தவறான கணக்கு தான். 1971 அருந்ததியர் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது 1971 3 1 பங்காக அருந்ததியர் மக்கள் தொகை இருக்கிறது. 1971 அப்போ போக போக கூடிட்டு தானே இருக்கும். ஆனால் இந்த 2001 கணக்கெடுப்புல 6 1 பங்காக சுருங்குகிறார்கள். இது எப்படி நடந்தது? இந்த புள்ளிவிவரம் சரியான புள்ளிவிவரமா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு நடத்துகின்ற இந்த கணக்கெடுப்பு இது தோராயமான கணக்கெடுப்பு, உண்மையான கணக்கெடுப்பு அல்ல. ஆதிதிராவிடர் மக்கள் தொகை மட்டும் 10 மடங்கு கூடுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொகை கூடுகிறது. ஆனால் அருந்ததியர் மக்களுடைய மக்கள் தொகை குறைகிறது.
6ல் 1 பங்கா குறைந்திருக்கு. 3ல் 1 பங்கா இருந்தாங்க. 6% நம்ம இருந்தோம். ஆனா இப்போ 3% சுருங்கினது எப்படி? சரி, எப்படியோ இருந்து விட்டு போகட்டும். ஆனால் வேலை வாய்ப்புகளில் நாம் அடைந்த புள்ளிவிவரம் என்ன சொல்கிறது? ABCD அரசாங்க பணிகளை பிரிப்பாங்க. ஏ கிரேட் என்ன சொல்கிறது? பெரிய பெரிய படிப்பு, IAS ஆபீசர்கள் அல்லது உங்களுக்கு பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க ஏ கேட்டகரி. அதுக்கப்புறம் பி கேட்டகரி, தாசில்தார், DSP இந்த மாதிரியான கேட்டகரி. சி கேட்டகரி ஒரு அலுவலக ஜூனியர் இன்ஜினியரா இருக்கலாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கலாம். அதுக்கப்புறம் டி கேட்டகரி. அந்த டி கேட்டகரியில தான் கடைநிலை ஊழியர்கள், பியூனாக, துப்புரவு தொழிலாளர்களாக, தோட்ட வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதுல ஏ கிரேட்ல நம்ம 3% ஜனார்த்தனம் கமிஷன் சொல்லுவது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்தபடியே வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம 3% இருக்கக்கூடிய நாம ஏ கேட்டகரி எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 0.5%. 0.5% கூட நம்ம அனுபவிக்கல. அதே மாதிரி பி கேட்டகரியில 0.65, சி கேட்டகரியில 0.75. நான் ஒன்னும் போய் சொல்லல. ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கை இன்றைக்கும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். 0.75. அப்போ 1% கூட ABCங்கிற 3 கேட்டகரியில் அனுபவிக்கல. ஆனால் டி கேட்டகரியில மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க 6% இருக்காங்க. ஏன் 6% இருக்கிறாங்கன்னா அங்கதான் துப்புரவு தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இவர்கள் அதிகமாக இருப்பதை போல பார்க்கிறாங்க. ஆனால் கேட்டகரி வைஸா நீங்க பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் இன்றைக்கும் நீங்கள் ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். இவைகள் தான் உண்மையான நிலவரங்கள். இப்படி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 7 MP தொகுதி இருக்கு. 7 MP தொகுதிகள்ல அருந்ததியர் ஒருத்தராவது எம்பியா இருக்காங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. நீங்க சொல்ற 3% வச்சா கூட 7 MP தொகுதிகளை எங்களுக்கு ஒரு தொகுதியாவது கொடுக்கணும். நாங்க சொல்ற 6% கேட்டோம்னா 2 MP தொகுதியாவது எங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் கூட கிடையாது. நிதர்சனமான உண்மை, கண்கூடாக பாக்குறீங்க. யாரும் பொய் சொல்லல. 7 MPக்கள் அருந்ததியர் யாராவது இருக்காங்களா? MLAக்கள் 44 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 பழங்குடிகளுக்கு போக 42 இடங்கள். 42 இடங்கள்ல அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்காங்க. வெறும் 3 பேர். நீங்க சொல்லக்கூடிய 3% அடிப்படையில் பார்த்தா கூட நாங்க 7 பேர் இருக்கணும். 6% 3ல் ஒரு பங்குன்னா 14 பேர் இருக்கணும். 3 14 42. ஆனால் நாங்கள் 7 பேர் இருக்க வேண்டிய இடத்துல கூட இன்னைக்கு 3 பேர் தான் நாங்க இருக்கிறோம்னா அரசியல் ரீதியா நாங்க எதை அனுபவிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த உண்மைகள் உரைக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உண்மைகள் எல்லாம் மறைத்து விட்டு இதற்கெல்லாம் வேறு ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கு வேறு ஒரு சாயம் பூசுகிறார்கள். உண்மையாக இடஒதுக்கீடுங்கிறது வெள்ளக்காரங்காலத்துல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் கேட்டாங்க. நீங்க வெள்ளக்காரங்களே எல்லா பதவிகளும் இருக்கிறீங்கயா, நாங்க எங்க எப்பயா இந்தியர்கள் நாங்க எப்பயா வேலை வாய்ப்புல கல்வியில வர்றதுன்னு கேட்டதன் அடிப்படையில் இந்தியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்தியர்களுக்கான ஒதுக்கீடு என்கிற போர்வையில முழுக்க பார்ப்பனர்கள் அனுபவிச்சாங்க. அதனால பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் என்று உருவானது. பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் தான் பிற்காலத்தில் நீதி கட்சி என்று உருவானது. நீதி கட்சி தான் அதற்கடுத்து திராவிடர் கழகம் என்று நம்முடைய ஐயா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டது. அப்படி பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் கேட்டது, எங்க இந்தியர் இடஒதுக்கீட்டுல எல்லாமே பார்ப்பனர்களா அனுபவிக்கிறீங்களே, எங்கள் பிற்படுத்தப்பட்டவர் நாங்க எங்க இருக்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையா என்று கேட்ட பொழுது போராடிய பொழுதுதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பதே வருகிறது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல இங்க முதலியார் இருக்கிறாங்க, பிள்ளைமார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, கவுண்டர் இருக்கிறாங்க, எல்லா சமூகமே இருக்கிறாங்க. ஆனால் இதுல கிட்டத்தட்ட ஒர்க்கிங் கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதுலயும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் வன்னியர்கள், முக்குளத்தோர்கள்,
பாத்தீங்கன்னா ஜாதி பெருமை பேசுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு, அவ்வளவுதான். அவர்களை தனியாக ஒதுக்கீடு வேண்டும் என்று வன்னியர்களின் முக்குலத்தவர்களும் கேட்டதன் அடிப்படையில் தான் எம்பிசி என்று சொல்லக்கூடிய பிரிவு உருவாக்கப்பட்டது. எம்பிசியிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பில் சொன்னாங்க, போலீஸ் துறையில இஸ்லாமியர்கள் அவர்கள் இருக்கிறது 3.5, போலீஸ் துறையில 0.5 கூட வரல. இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. ஆகவே தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு எம்பிசி பிசியில் இருந்து முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அதனுடைய தேவைகளை, வரலாற்று தேவைகளை உணர்ந்து, காலத்தை உணர்ந்து, கட்டாயத்தை உணர்ந்து உள்ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டது. பிசியிலும் தான் எம்பிசி வந்தது, பிசியிலும் தான் முஸ்லிம்களுக்கு வந்தது. இப்படி உள்ஒதுக்கீடுகளுடைய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு கோரிக்கையும் வந்தது. அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு கோரிக்கை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கேட்கப்பட்ட கோரிக்கை. அன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா கக்கன் அவர்களுக்கு காமராஜர் அவர்கள் போலீஸ் மந்திரியை ஆக்கி அவரை அழகு பார்த்தார். அருந்ததியர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு நம்மள ஒருத்தர் வந்திருக்காரு என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்க நேரடியாக செல்ல முடியவில்லை. ஆகவே எங்களுக்கும் ஒரு மந்திரியை நீங்கள் கொடுங்கள் என்று காமராஜர் இடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுதான் உள்ஒதுக்கீடு. ஆனால் இன்றைக்கு நடைமுறைக்கு வரல. காமராஜர் காலத்திலிருந்து நாங்க படிக்க முடியல, வேலை வாய்ப்புகள் பெற முடியல என்று உள்ஒதுக்கீடு கோரிக்கை வைக்கப்பட்டது, கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு கலைஞர்களும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது எல்லாவற்றையும் கடந்து 2006 மீண்டும் கலைஞர் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த கோரிக்கை கவனம் பெறுகிறது. அதற்கு கவனம் பெறுவதற்கான அடித்தளத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற கட்சி உருவாக்கியது. திராவிடர் கழகத்துடைய தோழர்கள், திராவிடர் விடுதலை கழகம், பெரியார் திராவிடர் கழகம் அவர்கள் நம்மோட எப்போதுமே இருக்கக்கூடிய நம்முடைய உடனிருப்புகள். கம்யூனிஸ்டுகள் அப்படி அல்ல. அவங்க சாதியை பத்தி பேசணும்னா, ஏங்க நீங்க சாதியை பத்தி பேசுறீங்க, நாங்களாம் சாதியும் பேசவே மாட்டோம் என்று சாதி கட்சியா பார்ப்பாங்க தலித் இயக்கங்களை. அவங்க மத்தியிலும் ஒரு மாற்றம் வந்துச்சு. மறைந்தாரே தோழர் சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள்லாம் விவாதிக்கும் பொழுது வர்க்கம் வர்க்கம் என்று பேசக்கூடாது, வர்க்கத்தில் சாதி இருக்கிறது, சாதிக்குள் வர்க்கம் இருக்கிறது, அதை உணரவில்லை நாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளாக ஒரு விவாதம் நடைபெற்று அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த கடைக்கோடி மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுப்பதற்கு முன்வந்தார்கள். அப்படி அந்த கோரிக்கை முன்வரும் பொழுது அருந்ததியர் உள்ஒதுக்கீடை நீங்கள் கோரிக்கையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா தோழர் என் வரதராஜன் அவர்களை சந்தித்து, அப்பொழுது அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் எல்லாம் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை பரிசீலித்தார்கள். பலகட்ட ஆய்வுகளை நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கைக்கான முதல் முயற்சியாக ஒரு வடிவம் கொடுத்தார்கள். அதுதான் மாவட்ட அளவில் மாநாடுகள், மாநில அளவில் பேரணிகள். அப்பொழுது கூட்டணியிலும் அவர்கள் இருந்ததனால் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்தித்து சென்னையில் ஒரு பேரணியை நடத்தி சந்தித்தோம். அன்றைக்கு கலைஞர் அவர்களை தோழர் என் வரதராஜன் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நானும் மரியாதைக்குரிய ஐயா அதிகமானவர்களும் உடன் செல்கிறோம். நாங்கள் செல்லுகின்ற பொழுது கலைஞர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க என்று கேட்டார். இல்ல, இந்த அருந்ததியர் மக்கள் கடைக்கோடில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், நீங்கள் தான் உங்களுடைய ஆட்சியை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு வயசு 86 வயசுக்கு மேல ஆச்சு, உங்களுக்கு 90 வயசுக்கு மேல ஆச்சு, நம்ம போகிற காலத்திலே அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தோழர் என்பி அவர்கள் கலைஞர் ஒன்று கோரிக்கை வச்சார். கலைஞர் சொன்னார், கோரிக்கை நியாயமானதுதான், ஆனால் இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தால் மற்ற சமுதாயங்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் கோபித்துக் கொள்வார்களே, திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் கோபித்துக் கொள்வார்களே, என்ன செய்வது? அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்?
இல்ல ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு கொடுத்து ஆந்திராவில் பஞ்சாபில் தடை செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது என்று குறிப்பிட்டார். பஞ்சாபில் தடை செய்யப்பட்டாலும் மறுபடியும் அதை அவர்கள் அரசாங்கம் மறுபடியும் ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். அரசாணை மட்டும் வச்சுதான் நடத்திட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதை சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். அதை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் கொடுக்கலாமே என்று கேட்ட பொழுது நான் முதலில் தம்பி திருமாவளவன் அவர்களையும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அழைத்து பேசிக் கொள்கிறேன் என்று சொன்னார். தோழர் எம்வி சொன்னார், நீங்கள் அவர்களை மட்டும் அழைக்க வேண்டாம், அனைத்து கட்சிகளையும் நீங்கள் அழையுங்கள், எல்லோரிடமும் கருத்து கேளுங்கள், எல்லோருடைய கருத்தையும் பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொன்னார். அதன் பிறகு கலைஞர் அவர்களையும் பேசியிருக்கலாம். அவர்களை பேசாமல் கூட அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிலேயே கருத்துக்கள் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டதனுடைய விளைவு டாக்டர் கிருஷ்ணசாமி வெளிப்படையாக நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனா அவர் கருப்பு நாள் சொன்னார். அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற நாளை தாழ்த்தப்பட்ட கருப்பு நாள் சொன்னார். 17 பேர் தாமிரபரணி ஆத்துல அடிச்சு கொல்லப்பட்டனால கூட அவர் கருப்பு நாள் சொல்லல. அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனால கருப்பு நாள் சொன்னார். ஆனால் அன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் அருந்ததி இடஒதுக்கீடு வழங்குவதற்கு கூடாது என்பதற்கான அனைத்து காரணங்களையும் அடிக்கிறார். அனைத்து காரணங்கள், இது பஞ்சாப்ல தடை செஞ்சுட்டாங்க, ஆந்திராவில் தடை செஞ்சுட்டாங்க, தலித் ஒற்றுமை சீர்குலைஞ்சிரும், வாய்ப்பே கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார், இது எல்லாவற்றையும் மீறி கலைஞர் இந்த உள்ஒதுக்கீடை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் கையெழுத்து எடுக்கிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன் என்று அன்றைக்கு ஒத்துக்கொண்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு எதற்காக ஒத்துக்கொண்டார்? கலைஞருக்காக ஒத்துக்கொண்டார். ஏன்னு சொன்னா கலைஞருடைய ஆதரவுக்கு தேவைப்பட்டது. 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறோம், அடுத்தடுத்து வளரணும், எம்பிக்கள் ஆகணும், இன்னும் எம்எல்ஏக்கள் ஆகணும். கலைஞருக்காக ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் 2 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க, 1 எம்பி 2 எம்பி ஆயிட்டாரு. இப்ப தேசிய அளவில் தொடர்புகள் நிறைய கிடைச்சிருச்சு. எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பால் பிரபாகரன் சொன்னதை போல இங்க இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க. என்றைக்கு வடக்க போனாங்களோ அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனையும் அவர்களையும் தொற்றிக் கொண்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். நம்ம எல்லாம் உள்ஒதுக்கீடுக்காக ஆதரவா பேசுகிற தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரம் பேசுறார். இவங்கெல்லாம் முட்டாள்கள், இவங்கெல்லாம் அறிவிலிகள், இவங்கெல்லாம் மூடர்கள், புரிதல் இல்லாதவர்கள் என்று ஆயிரக்கணக்கான பேர் கூடிய அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் இப்பதான் படிச்சு மேல வந்துட்டு இருக்கோம். ஒரு சக தோழர், ஒரு சக தோழமை சக்தியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு, நீங்களாம் முட்டா பையங்களா, நீங்களாம் அறிவில்லாதவங்க என்று திட்டுகிறார். அப்பொழுதும் கூட நாம் அமைதி காத்தோம். அப்புறம் சொல்றாரு, நீங்கெல்லாம் பல்கலைக்கழகம் நானு, எனக்கே நீங்க பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்களா சமூக நீதி பத்தி? இதெல்லாம் யாருக்குன்னா எங்களுக்கு கிடையாது. இந்த பாடம் நடத்துகிற யாரு நடத்துவாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பத்தி? ஐயா குளத்தூர்மணி நடத்துவாரு, இல்ல கோவை ராமஸ் நடத்துவாரு, இல்ல ஐயா தியாகு நடத்துவாரு, கீதா பாண்டியன், இந்த மாதிரியான தோழமைகள். இவர்களுக்கு தான் சொல்லுகிறார், யார் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். சரி, நாங்க பாடம் நடத்தல, அவங்க நடத்தல, பள்ளிக்கூடம் எல்லாம் எங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு பாடம் நடத்த கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பள்ளிக்கூடம் இல்லாமல் பல்கலைக்கழகம் உருவாக முடியுமா? யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியுமா? திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய தலைவராக அவர்கள் உருவாகிறார் என்று சொன்னால் அதற்கான அடித்தளம் அமைத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள், இடதுசாரிகள் என்பதை மறந்துவிட முடியாது. அவர்கள் தான் அடித்தளமிட்டவர்கள். அவர்கள் தான் திருமாவளவன் அழைத்து கூட்டங்களை நடத்தி பேசுங்கள், பேச வாருங்கள் என்று அழைத்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் மீது சொல்றாங்க. பெரிய பெரிய தலைவர்களா என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதான் தலைவர்களுக்குரிய தலைமை பண்பு.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு எவனும் பாடம் நடத்த வேண்டாம். அந்த ஆணவத்துடைய உச்சம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். பொது சமூகத்தினர் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணவத்துடைய உச்சகட்டமா பேசுறாரு. இவையெல்லாம் பார்த்து விட்டு அருந்து இடஒதுக்கீடை எதிர்த்து என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன பேச வேண்டுமோ எல்லாவற்றையும் பேசுகிறார். அங்க இருக்கக்கூடியவர்களை தூண்டி விடுகிறார். நம்முடைய கட்சிக்கு எதிராக யாராவது செஞ்சாங்கன்னு என்ன செய்யணும் தூண்டி விடுகிறார். ஆனால் இவ்வளவு கடந்தும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகிவிட்டது. நாம் அமைதியாக தான் இருந்தோம். ஆனால் பொது அவையில் அருந்ததியர் தலைவர்களை மிக கேவலமாக பேசிய ஒரு தலித் தலைவரை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியுமா? நீங்க முட்டாள்கள் சொன்னா நாங்க முட்டாள் ஆகிடுவோமா? எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு நீங்க யார்? நாங்க அறிவொளிகளா? நாங்கள் அறிவொளிகள்லாம் அப்ப நீங்க பெரிய அறிவாளிகள் தானே. அறிவாளிகள் ஏன் சீராய்வு மனுக்கும் சீராய்வு மனு தான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன், அப்பீல் போகலன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு முட்டாள் நம்மளை நினைக்கிறார் பாருங்க. அப்பீல் போக முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போக முடியுமா? அப்பீல் என்னது? பெரிய தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். அப்பீல்லாம் வந்து மேல்முறையீடு. இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு மேல்முறையீடு பண்றது. ஆனா இப்ப பண்ணிருக்கிறது சீராய்வு. அதான் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள்கிட்டயே கோரிக்கை வச்சு நீங்க இதை மறுபடியும் மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றது. நான் அப்பீல் எல்லாம் போகலன்னு சொல்றேன், மேல்முறையீடு போகலன்னு சொல்றாரு. ஏன்னா சட்டப்படி மேல்முறையீடு போக முடியாது, சீராய்வு தான் போக முடியும். அதே பெஞ்சில் தான் ஆய்வு செய்யுங்கன்னு கேட்க முடியும். இது வந்து என்ன முனிசிபல் கோர்ட்டா மாவட்ட கோர்ட்டா? நீங்க வந்து அப்பீல் போறதுக்கு ஜாமீன் வாங்குற மாதிரி அங்க கிடைக்கல, முனிசிபல் கோர்ட்ல கிடைக்கல, மாவட்ட கோர்ட்டுக்கு அப்பீல் போறேன், மாவட்ட கோர்ட்டு கிடைக்கல நான் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறேன்னு சொல்லி போக முடியுமா? இது லார்ஜர் பெஞ்ச். இது அரசியல் சாசனத்தினுடைய அந்த அமர்வுடைய லார்ஜர் பெஞ்ச். 7 நீதிபதிகள் உள்ள அமர்வு. இங்க அப்பீல் எல்லாம் போக முடியாது. நம்ம ஆளுகிட்ட சொல்றான், இங்க இருக்கிற நம்ம ஆளுகளும் ஆமா அண்ணன் வந்து நீராய்வு போகல, அப்பீல் போகல, அவர் சீராய்வு போயிருக்காரு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நான் அருந்ததி இடஒதுக்கீடு எதிர்க்கல, பிற மாநிலங்கள் இடஒதுக்கீடு தான் நான் எதிர்க்கிறேன். தோழர்களே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 1975 பஞ்சாப்ல உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில ஜெயில் சிங் முதலமைச்சரா இருந்தாரு, பஞ்சாப்ல கொடுத்தாங்க. 2000 ஆந்திராவில் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்படி உச்ச நீதிமன்றம் போகும்பொழுது 2004 உச்ச நீதிமன்றம் இந்த உள்ஒதுக்கீட்டை தடை செய்கிறது. அப்படி ஆந்திராவில் தடை செய்யப்பட்ட உடனே பஞ்சாப்லையும் தடை செஞ்சாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்தியா மாநில அனைத்திலும் அது பொருந்தும். ஒரு தனிநபர் ஒரு வழக்கு போட்டா கூட முதல் மனைவிக்கு இருந்து 2வது ஒரு மனைவி இருக்கிறாங்க, அந்த 2வது மனைவிக்கு சொத்துல பங்கு இருக்கா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி வச்சுருவீங்களேன். மனைவிக்கு வந்து பங்கு இல்லை, ஆனா மனைவிக்கு பிறந்த மகனுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு டெல்லியில கொடுத்தா கூட அந்த தீர்ப்பை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவங்க கூட அதை சுட்டி காட்டி எனக்கு நீதி கொடுங்கள், உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்குன்னு கேட்கலாம். அப்படி அருந்ததி இடஒதுக்கீட்டை பஞ்சாப்ல தடை செஞ்சா கூட அது தமிழ்நாட்டிலும் தடை செய்யப்படும், ஆந்திராவிலும் தடை செய்யப்படும். ஏற்கனவே ஆந்திராவில் தடை செய்யப்பட்ட அந்த உள்ஒதுக்கீட்டை பஞ்சாப்லயும் தடை செஞ்சாங்க, அதை காரணமா காட்டி. ஆக இதுவெல்லாம் நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு புரியாது நினைச்சுக்கிட்டு, நம்ம எல்லாம் முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு அவர் சொல்லுகிறார், நான் தமிழ்நாட்டை பத்தி குறிப்பிடவே இல்லை, நான் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கிறேன், ஆனா தமிழ்நாட்டு உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கல என்று சொல்லுகிறார். அப்போ தமிழ்நாட்டை குறிப்பிட அவசியமே இல்லை. பஞ்சாப்ல தடை செஞ்சாலே ஆந்திராவில் தடை செஞ்சாலே இங்கேயும் வந்துருமியா என்பது நமக்கு என்ன புரியாதா? இதையும் கேட்டு நம்மால் சொல்றேன், அண்ணன் நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லவே இல்லையே. நிறைய வந்து பேட்டிகள் எல்லாம் கொடுக்கும் போது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம சொல்லுகிற கருத்துக்கு பதில் கருத்து சொன்னா வரவேற்கும், ஆனால் நம்ம சொல்லுகிற கருத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. போன் பண்ணி என்ன எங்க தலைவர் அப்படி பேசிட்ட, என்ன எங்க தலைவர் இப்படி பேசிட்ட, உன் தலைவர் என்ன பேசுற அதுக்கான கருத்து மறு கருத்து சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல உங்களால அதுக்கான விளக்கம் சொல்ல முடியாதா, உங்க தலைவரை வர சொல்லுங்க,
நானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடை விவாதிக்க தயார். அருந்ததியர் இடஒதுக்கீடு நியாயங்களை பேச தயார். அவர் தயாரா? நான் கேட்கிறேன். சரி, நான் ஒருவேளை சின்ன பையனா இருக்கலாம், என்னை கூட விட்டுருங்க, என்கிட்ட கூட அவர் பேச வேண்டாம். ஆதி தமிழ் சமூகத்துடைய மூத்த தலைமையாக எங்கள் ஐயா அதிகமாக இருக்கிறார், அவர்கிட்ட நீ பேச. இல்ல உங்களுடைய ஆரம்ப கால தோழர் என்னுடைய அண்ணன் எஸ் டி கல்யாண சுந்தரம் மதுரையில் தான் இருக்காரு, அவரே பேசுங்க. யாருக்கிட்டையும் கூட நியாயத்தை பேச முடியாது. சொன்னா அவர் என்ன சொல்லுவோம், உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா, நான் பல்கலைக்கழகம் இல்லையா அப்படின்பேன். நீங்க பல்கலைக்கழகமாக இருங்க. ஏன்னா பல்கலைக்கழகத்துல என்னென்ன குளறுபடிகள் நடக்கு, என்னென்ன பாலியல் பிரச்சனை நடக்கு எல்லாமே தெரியும். நமக்கு பல்கலைக்கழகத்துக்கு வகுப்புற வேண்டிய அவசியமே இல்லை. மதுரை பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துன்னு தெரியும். கவர்னரே பாலியல் குற்றச்சாட்டுல கவர்னரே வந்து போனார். ஒரு அம்மா அரசுக்கோட்டை சேர்ந்த ஒரு அம்மா உள்ள போயிட்டாங்க. நாங்க எங்க பல்கலைக்கழகங்கள் நாங்க விரும்பவே இல்லை, நாங்க பள்ளிக்கூடமாகவே இருந்துக்கிறோம். ஏன் என்று சொன்னால் எந்த நிலைமையிலும் நாம் அருந்ததி இடஒதுக்கீடு நியாயங்களை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு தான் எதிர்விளையாற்றுகிறோம். நாங்கள் உங்கள் மீது எந்த கல்லையும் எரியவில்லை. உங்களுடைய கருத்திற்கு எதிர்கருத்து ஆற்றுகிறோம். ஒருவேளை எங்களுடைய கருத்தில் மாற்று கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அதை நேருக்கு நேராக விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல தலித் ஒற்றுமை சீர்குலையும் சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து வாங்க முதல்ல பேசுவோம், பிஜேபி நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறான், நாம உட்கார்ந்து பேசி இந்த ஒதுக்கீட்டை எப்படி பிரிக்கலாம்னு நாமளே ஒரு முடிவு பண்ணி நாமளே அரசாங்கத்துக்கு சொல்வோம் என்று நீங்கள் அழைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆக இது ஆனா சொல்றது நம்ம சொல்லுவாங்க, ஏன் நீங்க கேட்கலாம்ல? நாங்க கேட்டோம்னா அவரை போன்ல தொடர்பு கொள்ள முடியுமா? ஐயா குளத்தூர்மணி இருக்காரு, நான் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேன். ஐயா தியா இருக்கிறாரு, எப்ப வேணாலும் நான் போன் பண்ணுவேன். இந்த தலைவர்கள்லாம் மக்கள் தலைவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அவர் இன்றைக்கு மக்கள் தலைவரா இல்லை, அவரை தொடர்பு கொள்ள முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம இருக்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டுடைய நிலைமை பற்றி நம்முடைய மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் எதிர்த்ததனால் ஏற்பட்ட விளைவு இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் எல்லாரும் எதிர்க்கட்டும், அப்பனா தான் நம்ம மக்கள் விழிப்புணர்வு பெறுவாங்க. அப்பனா தான் அவனுக்கு புரியும், ஏன் நம்மளை எதிர்க்கிறான், ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு அவனுக்கு உணர்வு வரும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்கும் பொழுது நம்ம மக்கள் என்ன சொல்ல தெரியுமா, எங்க இடஒதுக்கீடு சொல்றீங்க, எங்களுக்கு எந்த இடம் கொடுக்கல, ஒரு 3 சென்ட் இடம் கூட கொடுக்கலங்க, எங்களுக்கு 4 சென்ட் இடம் கூட கொடுக்கலங்க. இதுதான் நம்ம மக்களுடைய அவருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. புரியல, மக்களுக்கு இன்னும் புரியல. ஆனால் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு அந்த திருமாவளவன் பேசியதுக்கு பிறகு நம்மகிட்ட போன் பண்ணி கேட்கிறாங்க, தலைவரே நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அது இதுதானா, இந்த இடஒதுக்கீடு தானா அது அப்படின்னு இப்பதான் புரிகிறான். ஏன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்க இலக்கியங்கள்லாம் படிக்கும் போது தெரியும், ஒரு ஆப்பிரிக்காவில் கருப்பின அடிமைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அடிமைகளுக்கு வந்து அவ்வளவு கொடூரமா நடத்துவாங்க. அவர்களுக்கு அப்பா அம்மா யாரும் கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க. மிக மோசமான ஒடுக்குமுறை. அந்த ஆப்பிரிக்க கருப்பின மக்களை அடிமைப்படுத்துகின்ற பொழுது அங்க இருப்பவர்கள் சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீ என்ன வேணாலும் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கொடு, சாப்பிடுறதுக்கு ரொட்டியை கொடு, பிரியாணி கொடு, எது வேணாலும் கொடு, ஆனால் அவனை படிக்க மட்டும் விட்டாத, அவனை படிக்க மட்டும் விட்டுறாத. இதுதான் ஆப்பிரிக்க கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த அந்த சூழ்ச்சி என்பது அதான். ஆனால் இன்றைக்கு இங்க நடக்கிற சூழ்ச்சி என்னன்னா அதேதான். நீ படிக்க முடிஞ்ச கூடாது, நீ நல்ல வேலைக்கு போயிடக்கூடாது என்று அந்த சூழ்ச்சி தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை செய்பவர் எப்படி எழுச்சி தமிழராக இருக்க முடியும்? அவர் சூழ்ச்சி தமிழர் வேணா நம்ம சொல்லலாம், அவர் எழுச்சி தமிழராக இருக்க முடியாது, அவர் சூழ்ச்சி தமிழர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதே சில பேர் எங்க அண்ணன் ஏற்றுருவீங்களா, நீங்க அப்படி பண்ணிடுவீங்களா, அப்படி பண்ணிடுவீங்களா, நாங்களாம் நினைச்ச என்ன பண்ணுவோம் தெரியுமா, நீங்களாம் அப்படியே அனாதைகளா ஆயிடுவீங்க, உங்களெல்லாம் தவிக்க விட்டுருவாங்க, உங்களை காப்பாத்துனதே நாங்க தான், உங்களை காப்பாத்துனதே நாங்க தான், அன்னைக்கு கந்து வெட்டிக்காரனது நாங்க தான் காப்பாற்றணும். இதெல்லாம் யார் பேசுறது தெரியுமா? கந்து வெட்டி கொடுக்கறதா அன்னைக்கு பேசுனது முக்குளத்தோர் போன்ற ஆதிக்க ஜாதிகள் அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. உங்களெல்லாம் நாங்க தான் காப்பாற்றுறோம். உயர் ஜாதிக்காரர் பேசக்கூடிய அதே வார்த்தைகளை இன்றைக்கு இவர்கள் பேச ஆரம்பித்து விட்டாங்க. எவ்வளவு பெரிய கேவலமாக சொல்லுங்க. யாரு யாருக்கு காப்பாத்துறது? அருந்ததி மக்களை காப்பாத்துறது யாரு?
என்ன இந்த நாட்டை வெள்ளைக்காரர்களை காப்பாற்ற ஒன்றியம் என்கிற உங்களுடைய தலைவர் நீங்கள் மறந்து விடாது. இந்த நாட்டை வெள்ளைக்காரர்களை காப்பாற்றுவதற்கு குயிரி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வீர மங்கை முதல் உலகின் ஆயுதப்படை பீரங்கியாக மாறினாரே, அவருடைய வரலாற்றை படிச்சு பாருங்க. எங்களை யாரும் காப்பாற்றுறது? யார் அனாதைகளாவது? நீங்கள் உள்ஒதுக்கீடு கோரிக்கை நீங்கள் பேசினால் நீங்கள் தான் அனாதையாக ஆகிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராமதாஸ் போன்றவர்கள் இப்படிதான் ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஆன உடனே முதலமைச்சர் கனவு வந்துச்சு. அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு முதலமைச்சர் கனவு வருது. எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். அண்ணன் முதலமைச்சர் ஆனா முதல்ல போய் மரியாதை செய்யக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா முதலமைச்சர் அவர் ஆகணும்ல, அவர் முதலமைச்சர் ஆகணும்ல. நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு அமைச்சர் ஆக முடியுமா, முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? இதைத்தான் நாங்க யோசிக்கிறோம். எங்க தலைவர்களே இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. எங்களுடைய அதிகபட்ச இலக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்கள் அதிகபட்ச இலக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சக தோழன் சகோதரன் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் துணை நிற்போம். நாங்கள் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கூட இருக்கிறவனை அவருடைய சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டு நீங்க மேல போடணும்னு நினைக்கிறீங்களே, அது சரியான விஷயமா? சாப்பாடு, அருமையான சாப்பாடு, சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சுட்டு சாப்பாடு தட்டுல போட்டுட்டு ஒரு வாய் தான் சாப்பிட்டுருக்கிறான், இன்னும் வயிறு நிரம்பல, ஒரு வாய் தான் சாப்பிட்டுருக்கிறான். அடுத்த வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி தட்டை தள்ளி விடுகிற ஒரு கேவலமான போக்கு இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால் இதை எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்குருவாங்க? இது துரோகம் இல்லையா? எப்படி ஏற்றுக்குருவாங்க? ஆக எப்படி இருந்தால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்கிற கோரிக்கை அது சமூகத்தில் நியாயமான கோரிக்கை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வளர்ந்தது ஒரு ஜாதியை மட்டும் வச்சு அல்ல, ஜனநாயக சக்திகள் இணைந்து நின்றதனால் தான் அவர் ஒரு தலைவராக மிளிர்கிறார். மறந்துவிட வேண்டாம். ஜனநாயக சக்திகள் இதே சந்தையூரில் நாங்கள் தீண்டாமை சுவர் இடிப்பில் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோம். இங்க இருக்கிற திராவிடர் கழக தோழர்கள், பெரியார் திக தோழர்கள், இடதுசாரி கட்சி நண்பர்கள் எல்லாருமே ஜனநாயக சக்தி எல்லாம் ஒரே அணியில் நின்றோம். ஜாதிய சக்திகள் ஒரே அணியில் இல்லை. ஜாதி சக்திகள் ஒரு பக்கம், ஜனநாயக சக்திகள் ஒரு பக்கம். வெற்றி யாருக்குன்னா ஜனநாயக சக்திகளுக்கு தான். நாங்க சோறு இடிச்சோம் இல்லையா? உச்ச நீதிமன்றம் வரை போனாங்க. உச்ச நீதிமன்றம் வரை போயும் கூட உச்ச நீதிமன்றம் அவருடைய மூக்கை அறுத்துதான் விட்டதை தவிர அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கான நேரத்தை கூட கொடுக்கவில்லை. இன்றைக்கும் அதே நிலைமைதான் வரும். நாங்கள் அன்றைக்கும் சொன்னதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம். நாங்கள் யார் மீதும் சூழ்ச்சி செய்யவில்லை. நாங்கள் யார் மீதும் வன்முறையை திணிக்கவில்லை. என்னுடைய கல்வியை பறிக்க வேண்டும் என்று நினைத்தால், என்னுடைய வேலை வாய்ப்பை நீ பறிக்க வேண்டும் என்று நினைத்தால், என்னுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்று நினைத்தால், அது சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, நாய், பன்று எதுவாக இருந்தாலும் அதன் வாளை ஒட்ட நறுக்கிறோம். அதுதான் ஆதி தமிழனுடைய பணியாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் அதுதான் எங்களுடைய முதல் பணி. ஆகவே இந்த இடத்தில் மதுரை வீரன் மாய்ந்த இந்த இடத்துல நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம். கண்ணகி நீதிக்காக இந்த மதுரையை எரித்தார். அப்படிப்பட்ட ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு மதுரை மாநகரில் காவல்துறை கூட சொன்னாங்க, நீங்க தலைவர்களை பேசுங்க, ஆனா எந்த நேரத்திலும் அவதூறாக பேசுறாதீங்க, தரக்குறைவா பேசுறாதீங்க அப்படி கேட்டுக்கிறாங்க. நான் எந்த இடத்திலும் தரக்குறைவா பேசல, எங்களுடைய உரிமையை பற்றி தான் பேசுறேன். நீங்கள் பேசிய வார்த்தைகளை தான் குறிப்பிடுகிறேன். பல்கலைக்கழக பள்ளிக்கூடம் நீங்க பேசிய வார்த்தைகள் நாங்க பேசல, உங்களுடைய கருத்துக்கு தான் நாங்கள் பதில் கொடுக்கிறோம். ஆகவே நீங்கள் அது பதிவு செய்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களை ஏதாவது சொல்லி ஏமாற்றி அவர்களை தங்களுடைய அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெகு நாட்களுக்கு இந்த சூழ்ச்சி நிலைத்திருக்காது. அது நிச்சயமாக உடைவிடும் என்பதைத்தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூடிய ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு அக்கா அருணா அவர்கள் பேசினார்கள். மணியரசனுடைய அமைப்பு, மணியரசனும் சீமானவர்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். சீமான் எப்படிப்பட்ட நம்மளை எப்படி பார்ப்பார்கள் தெரியும். சீமானுக்கு நமக்கு அவ்வளவு பெரிய சண்டை. அவங்க ஆபீஸ் எல்லாம் அடிச்சு நம்ம முற்றுகை பண்ணணும். அப்படி ஒரு ஆளு அவர் கூட சேர்ந்த ஐயா மணியரசன் அவர்கள் கூட என்ன சொல்கிறார், அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு நான் ஆதரிக்கிறேன், அதில் நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஜனநாயக சக்திங்கிறது.
இங்க இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கோரிக்கை ஆதரிக்கிறாங்க, யாருமே எதிர்க்கல. ஆனால் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எங்கே நம்முடைய ஐயா பிரபாகரன் சொன்னது போல உங்களுக்கு எங்கே எரிகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மாலா எரியுது போட பேனு போடு பேனுங்கிற மாதிரி உங்களுக்கு எரியுது எங்கன்னு தெரியல எங்களுக்கு. அதனால இந்த உள்ஒதுக்கீடு கோரிக்கையை யாராலும் எந்த கொம்பனாலும் உள்ஒதுக்கீட்டை தடை செய்ய முடியாது என்பதால் உண்மை. அந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக உயிரே போனாலும் கூட களத்தில் நின்று போராடக்கூடிய நீலச்சட்டை ராணுவம் இங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீலச்சட்டை போராளிகளுக்கு ஆதரவாக கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் எங்களுக்கு ஆதரவாக இங்கே நிற்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல அண்ணன் திருமாவர்கள் மட்டுமல்ல, தேசிய அளவில் பிரகாஷ் அம்பேத்கருடைய பேர் அவர் உள்ஒதுக்கீட்டு இருக்கிறார். நம்முடைய மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவரும் இருக்கிறார். சிராக் பாஸ்வான் அவரும் இருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் இருக்கிறார். சேக்கு தமிழரசு இருக்கிறார். எல்லா தலைவர்களுக்கும் தான் சொல்லுகிறேன். ஏன் இவங்கெல்லாம் அதிகாரத்தை எப்பொழுதுமே தங்கள் கையில வச்சுட்டே இருக்கிறார். சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன். ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்டத்தட்ட 50 வருஷம் எம்பியா மட்டும் இருந்தார், 40 வருஷம் அமைச்சராகவே இருந்தார். அந்த அதிகாரம் அவங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளு. மாயாவதி முதலமைச்சராக இருந்தாலும் அந்த சமுதாயம் நல்லா இருக்கு, அதுக்கு கீழே உள்ள சமூக நீதி அனுபவிக்க வேண்டாமா? பஸ்வான் என்கிற சமுதாயம் நல்லா இருக்கு, அது கீழே இருக்கிற ஜாதிகள் அந்த கொடுமையை இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதே போலதான் ஒவ்வொரு சமுதாயம் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. தாழ்த்தப்பட்டோருக்குள்ளேயும் ஒரு ஏழைப்படியான அமைப்பு முறை ஜாதி படிநிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாதவரை நீங்கள் எந்த மாற்றத்தையும் சந்திக்க முடியாது. அதை விட கொடுமை, தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, தலித் கிறிஸ்தவர் மாமன் வச்சானா இருக்கிறான், இந்த பக்கம் அந்தோனியா இருக்கிறான், இந்த பக்கம் ஐயப்பனா இருக்கிறான், 2 பேருமே பறையாரா இருக்கிறான். அவர் பிசியில் இருக்கிறார், இவர் எஸ்சியில் இருக்கிறார். அவர் பிசியில் இருக்கார் தலித் கிறிஸ்தவர், இவர் எஸ்சியா இருக்கார். எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்றீங்களே, தலித் கிறிஸ்தவர்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்களே, அவங்களை எஸ்சி பட்டியல ஒண்ணு சேர்க்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை உண்டா? இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் பிசியாக எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது, எஸ்சியாக எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது. அவர்கள் தனியாக இருக்கிறாங்க. நீங்கள் பேசுவது உண்மை என்று சொன்னால், தலித் ஒற்றுமை வேண்டும் என்று சொல்வது உண்மை என்று சொன்னால், முதல்ல தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கிறதுக்காக ஒரு மாநாட்டை நடத்தவே பார்க்கலாம். அது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களே, தலித் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு மாநாட்டை ஏன் நீங்க நடத்தல? இதெல்லாம் நான் கேட்கின்ற நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தெம்பும் திராணியும் இருந்தால் நேருக்கு நேராக விவாதம் செய்வதற்கு நாங்கள் தயார் 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 என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக உழைத்திட்ட அத்துணை தோழர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அத்துணை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தாய்மார்கள் கிட்டத்தட்ட மணி 3 மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் கூட இன்னும் பசியை பொறுத்து கொண்டு தலைவர் பேசுகின்ற பேச்சை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு இருப்பது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் கூட இவ்வளவு தூரத்தில் இருந்து, பல மாவட்டங்களில் இருந்து, தென் மாவட்டங்களில் இருந்து நீங்கள் வருகை இருந்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.